நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா சாட் ஜிபிடி பத்தி நம்ம பார்க்க போறோம். சாட் ஜிபிடியை உங்க மொபைல்ல, அதுவும் ஆண்ட்ராய்டு மொபைல்ல பயன்படுத்தணுமா, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீடைலா தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் எப்படி மொபைல்ல பயன்படுத்துற அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட நீங்க கடந்து போயிருப்பீங்க. பட் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க ஆண்ட்ராய்டு போன்ல நீங்க முழுமையா பயன்படுத்த தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா வழக்கம்போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அந்த சாட் ஜிபிடியை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நண்பர்களே, உங்க ஆண்ட்ராய்டு போன்ல உங்களுக்கு பிடிச்சமான பிரவுசரை ஓபன் பண்ணிக்கோங்க. நான் பொதுவான ஒரு பிரவுசரை ஓபன் பண்றேன், கூகுளோட குரோம் பிரவுசர். சர்ச்ல போயிட்டு சாட் ஜிபிடி லாகின் டைரக்டா கொடுத்துறேன். கொடுத்த உடனே ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா ஓபன் ஏஐ சாட் ஜிபிடி வந்திருக்கும். அதை நீங்க டச் பண்ணி உள்ள போங்க. இப்போ பாத்தீங்கன்னா சாட் ஜிபிடி நீங்க முழுமையா பயன்படுத்தணும்னா நீங்க ஆல்ரெடி சைன் அப் கொடுத்துக்கணும். சைன் அப் கொடுத்தீங்கன்னா டைரக்டா நம்ம லாகின்ல போயிடுவோம். லாகின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு கூகுள் அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்தலாம், இல்ல மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டை பயன்படுத்தலாம், இல்லைனா சாட் ஜிபிடியோட அக்கௌண்ட்டை நீங்க பயன்படுத்தலாம். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறேன். வாவ், நான் சாட் ஜிபிடிக்குள்ள போயிட்டேன். கீழே பாத்தீங்கன்னா சென்ட் மெசேஜ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன், இந்த மாதிரி மொபைல் டிப்ஸ் 2023 கொடுத்து நான் சென்ட் பண்ணிடுறேன் சாட் ஜிபிடிக்கு. சாட் ஜிபிடி என்ன பண்ணுனா அதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க. இந்த கொடுத்துட்டு பாத்தீங்களா, ஒன் பை ஒன்னா பாயிண்ட்ஸா நமக்கு கொடுத்துட்டு பாருங்க. எப்படி கொடுக்க பாருங்க. மொபைல் டிப்ஸ் 2023 கொடுத்துருந்தேன். ரிசல்ட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. நமக்கு முழுமையான ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அன்லைக் அதை பற்றி ஏதாவது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். டாப் லெஃப்ட்ல பாருங்க ஒரு 3 லைன் இருக்கு. அதுக்குள்ளதான் விஷயமே இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் டு பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இன்னமும் அட்வான்ஸான சாட் ஜிபிடியோட விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் என்னுடைய நேம் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட் இருக்கு பாருங்க. கொடுத்த உடனே பாருங்க கிளியர் கான்வர்சேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை நான் டைப் பண்ணி அதை நான் சர்ச் பண்ணி அதுக்கு பதில் ரிசல்ட் வந்துச்சுல, அதை நீங்க கிளியர் பண்றதுக்கு நான் அதை கொடுத்தேன்னா கன்ஃபார்ம் கொடுத்து கிளியர் கான்வர்சேஷன் அது கிளியர் ஆயிரும். செக் பண்ணி பாருங்க. கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா. செட்டிங்ஸ்குள்ள போவோம். டேட்டா கண்ட்ரோல்ஸ் ஷோ அப்படின்னு போவோம். இதுல பாத்தீங்கன்னா சாட் ஹிஸ்டரி அண்ட் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. இது சாட் ஜிபிடி லாகின் குள்ள போயிட்டு நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே ஒரு ஹிஸ்டரியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அது வேண்டாம்னா நீங்க இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட ட்ரைனிங் பர்பஸ்க்காக நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அது எல்லாமே சாட் ஜிபிடியோட சர்வர்ல இருக்கும். ஒன்லி ட்ரைனிங் பர்பஸ்க்காக அப்படின்னு இருக்காங்க. 30 நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டெலிட் ஆயிரும் அப்படிங்கிறத சின்னதா மெசேஜ் பண்ணிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டேட்டா அதை நீங்க கொடுத்தீங்கன்னா பாருங்க, ரிக்வெஸ்ட் டேட்டா எக்ஸ்போர்ட் ஆர் யூ ஷுவர் இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை படிங்க. கன்ஃபார்ம் எக்ஸ்போர்ட் மேல பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி எக்ஸ்போர்ட்டட் டேட்டா யூ ஷுட் ரிசீவ் அண்ட் இமெயில் ஷார்ட்லி வித் யுவர் டேட். எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்க சாட் ஜிபிடில அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பயன்படுத்திருப்பீங்களா இவ்வளவு நாளா, அந்த அக்கௌண்ட்டை நீங்க டெலிட் பண்ணலாம். டெலிட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா டெலிட் அக்கௌண்ட் ஆர் யூ ஷுவர் ஒரு வாட்டி நீங்க டெலிட் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு இருக்காங்க. ஃபார் செக்யூரிட்டி ரீசன் யூ கேன் நாட் ரீயூஸ் த சேம் இமெயில் ஃபோன் நம்பர். ஸோ டெலிட் அக்கௌண்ட்ல நீங்க என்ன இமெயில் ஃபோன் நம்பரை பயன்படுத்துறீங்களோ அதை மறுபடியும் பயன்படுத்த முடியாது அப்படின்னு இருக்காங்க. சாட் ஜிபிடில என்ன டேட்டால நீங்க யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே டெலிட் ஆயிரும் இருக்காங்க. சாட் ஜிபிடியோட ஏபிஐ பயன்படுத்தினா அதுவும் டெலிட் ஆயிரும் இருக்காங்க. ப்ளீஸ் டைப் யுவர் அக்கௌண்ட் இமெயில் டு ப்ரொசீட் டைப் டெலிட் இன் த இன்புட் பிலோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், டெலிட்னு கொடுக்குறேன், இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். இது ரெண்டையும் கொடுத்துட்டு கீழே ஒரு பட்டன் வரும். அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா அதாவது சாட் ஜிபிடி கூட அக்கௌண்ட் கம்ப்ளீட்லி டெலிட் ஆயிரும். உங்களுடைய டேட்டா எதுவுமே சாட் ஜிபிடியில் இருக்காது. ஸோ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் அதே நேரத்தில் தேவையில்லைன்னா அக்கௌண்ட்டை எப்படி டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாட் ஜிபிடியை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நீங்கள் பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ சாட் ஜிபிடியை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபட்டாஃபட் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்துங்க. இது பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா ஆன் லைக் பண்ணுங்க.